பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் திட்டம் PMAY. இந்த திட்டமானது மத்திய அரசால் கடந்த 2015ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது. அதன் தேதி 25/6/2015 அன்று தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்ட மானியத் தொகை வழங்குவதாகும். இதில் பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கியவர்கள் பயன்பெற முடியும். அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மேலும் இந்த திட்டத்தை 4 வகையாக பிரித்து மானியத் தொகை வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் நீண்ட நாளாக செயல்பட்டு வருகிறது. தற்சமயம், அதாவது 2024 பட்ஜெட்டில் இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் திட்டம் பற்றி பெரிய தகவல் கிடைத்துள்ளது. என்னவென்றால், மீண்டும் இந்த திட்டம் தொடர்ச்சியாக செயல்பட்டு அடுத்த 5 ஆண்டுகளில் 2 கோடி வீடுகள் கட்டப்பட உள்ளது. இதை 2024 பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். இதனை பயன்படுத்தி வீடு இல்லாதவர்கள் தற்சமயம் விண்ணப்பித்து இலவச வீட்டை பெற முடியும். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் திட்டத்தில் யார் யாரெல்லாம் தகுதியானவர்கள் என்று அறிவது பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதலில் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியவர்கள். இவர்களின் பிரிவு EWS. ரூபாய் 3 லட்சம் அல்லது அதற்கும் குறைவான வருமானம் ஈட்டும் குடும்பங்கள் இதில் முதல் கட்டத்தில் வருவார்கள். அதாவது 3 லட்சம் குறைவாக வருமானம் ஈட்டும் குடும்பங்கள். இரண்டாவதாக குறைந்த வருமானம் ஈட்டுபவர்கள். இவர்களின் பிரிவு LIS. இவர்களுக்கு ஆண்டு வருமானம் 3 லட்சத்திலிருந்து 6 லட்சத்திற்குள் வருமானம் ஈட்டுபவர்கள் இந்த பிரிவில் வருவார்கள். மூன்றாவதாக நடுத்தர வருமான வகையை சார்ந்தவர்கள் அல்லது ஈட்டுபவர்கள். இவர்களின் பிரிவு MIG1. இவர்களுக்கு ஆண்டு வருமானம் 6 லட்சத்திலிருந்து 12 லட்சத்திற்குள் இருப்பவர்கள் வருமானம் ஈட்டுபவர்கள். மூன்றாவதாக நடுத்தர வருமான வகையை சார்ந்தவர்கள் அல்லது ஈட்டுபவர்கள். இவர்களின் பிரிவு MIG1. இவர்களுக்கு ஆண்டு வருமானம் 6 லட்சத்திலிருந்து 12 லட்சம்க்குள் ஈட்டுபவர்கள் இந்த பிரிவில் வருவார்கள். நான்காவதாக நடுத்தர வருமான வகையை சார்ந்தவர்கள். இரண்டாவது பிரிவு. இவர்களின் பிரிவு MIG2. 12 லட்சத்திலிருந்து 18 லட்சத்திற்குள் ஆண்டு வருமானம் ஈட்டுபவர்கள் இந்த பிரிவில் வருவார்கள். இந்த 4 வகையான பிரிவுகளில் வரும் சொந்த வீடு இல்லாதவர்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பித்து பயன்பெற முடியும். மேலும் குடிசை வீடு, ஓட்டு வீடு, இயற்கை சூழலால் பாதிக்கப்பட்ட வீடுகள், வீடு இல்லாதவர்கள் இந்த திட்டத்தில் தகுதியுடையவர்கள். அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இந்த பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் திட்டத்தில் தகுதியற்றவர்கள் யாரார் என்றால், சொந்தமாக அவர்களின் பெயரில் வீடு வைத்திருப்பவர்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள். அது மட்டுமல்லாமல் வேறு ஏதேனும் மாநிலம் அல்லது மத்திய அரசின் மூலம் பசுமை வீடு, இலவச வீடு திட்டத்திற்கு விண்ணப்பித்து அதனை பெற்றிருந்தால் அல்லது விண்ணப்பித்து வைத்திருந்தால் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது. மேலும் 18 லட்சத்திற்கு மேலாக ஆண்டு வருமானம் ஈட்டுபவர்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியாது. மேலும் வீடு கட்ட சொந்த நிலம் இல்லாதவர்கள் இதில் விண்ணப்பிக்க முடியாது. இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் திட்டத்தில் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்னென்ன? ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வங்கி விவரம், வங்கி புத்தகம், முகவரி சான்றிதழ் அதாவது நேட்டிவ் சர்டிஃபிகேட், வருமான சான்றிதழ் அதாவது இன்கம் சர்டிஃபிகேட், வீடு கட்ட சொந்தமாக இடம், அதன் பத்திர நகல், பட்டாவின் நகல். இந்த திட்டத்தில் பெரும்பான்மையானவர்கள் EWS பிரிவில் அதிகபட்சமாக 2,67,000 ரூபாய் வரை பெற முடியும். இந்த திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான வழிமுறைகள். முதலில் ஆன்லைனில் இந்த திட்டம் விண்ணப்பிப்பதற்காக வாய்ப்பு இருந்தது. தற்சமயம் அதற்கான வாய்ப்பு இல்லாததால் உங்களது ஊரில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் சென்று அலுவலகத்தில் உள்ளவர்களிடம் தாங்கள் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் திட்டத்தில் விண்ணப்பிக்க உள்ளோம், அதற்காக விண்ணப்பம் படிவம் வேண்டும் என்று மற்றும் தேவையான ஆவணங்கள் என்னென்ன என்று கேளுங்கள். அவர்கள் அதற்கு தெளிவான விவரங்களை தெரிவித்து உங்களிடமிருந்து தேவையான ஆவணங்களை பெற்றுக்கொண்டு அதை சரிபார்த்து BDO ஆஃபீஸ் அதாவது பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ், வட்டார வளர்ச்சி அலுவலகம் அனுப்பி வைப்பார்கள். அதன் பிறகு உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டுள்ளது, நீங்கள் அதற்கு தகுதியுடையவர்கள் என்றால் அவர்கள் கள ஆய்வு நடத்தி உங்களுடைய வீட்டிற்கு சாங்ஷன் ஆர்டர் அனுப்பி வைப்பார்கள். அதன் பிறகு நீங்கள் 4 தவணைகளாக உங்களுடைய மானியத் தொகையை உங்களுடைய வங்கி கணக்கிற்கு பெற முடியும். ஒவ்வொரு கட்டமாக 4 முறையாக உங்களுடைய பணம் அதாவது மானியம் உங்களுடைய வங்கி கணக்குக்கு வந்தடையும். மேலும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமிய திட்டம்
இணையத்தின் மூலமாக உங்களுடைய வீடு கட்டுவதற்கான சாங்ஷன் ஆர்டரை டவுன்லோட் செய்து பெற முடியும் மற்றும் அதில் உள்ள உங்களுடைய ஸ்டேட்டஸை தெரிந்து கொள்ள முடியும். மேலும் இனிமேல் இந்த திட்டத்தில் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கின்றனர். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.